திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இப்ப திருமந்திரத்துல 2வது தந்திரத்துல திரோபவம் என்ற தலையங்கத்துல வந்திருக்கிறோம். சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபவம், படைத்தல், காத்தல், அழித்தல், இது மறைத்தல். திரோபவம் என்ற மறைத்தல். இதை செய்பவர் யார்? மகேஸ்வரர். மகேஸ்வரர் சிவனுக்கூடாக சிவன் ஆணைப்படி மகேஸ்வரர் அதை செய்கிறார். அப்ப இந்த திரோபவம் என்றது இந்த திரோதான சக்தி, மறைப்பேற்றல் சக்தி எங்களை எப்படி இறைவனிட்ட போக விடாமல் இந்த மெலத்தோடு எங்களை வச்சு கொண்டிருக்குது ஆன்மாவை என்றதை பற்றி நாங்கள் இதுல திருமூலர் சொன்னதை பற்றி படிக்க போறோம். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமந்தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே. இறையவர் எமது உள்ளத்திலேயே ஒருவராக உள்ள சோதியாக முன்முள்ளே புலப்படுவார். எமது உள்ளத்தை விட்டு ஒரு கணமேனும் இறையவர் நீங்க மாட்டார். நமது உள்ளத்தோடு இறையவர் இருந்த போதிலும் உள்ளத்தால் இறைவனின் உருவத்தை அறிய முடியாது உள்ளது. அப்ப இதுல என்னன்னு பார்ப்போம். உள்ளத்து ஒருவனை, அதாவது உயிராய் இருக்கும் ஒருவனும் உள்ளுரு சோதியை மனமண்டலத்தில் உள்ள எழுகின்ற பேரொளி புலம்பானவனும் உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை நெஞ்சத்து விட்டு சிறிது நீங்காத பெருமானும் ஆகிய ஒப்பற்ற தலைவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் நெஞ்சத்திலே உடனாய் அவன் வீட்டிருப்பினும் உள்ளம் அவனை உருவு அறியாது. நெஞ்சம் மெல்பினால் அப்பெருமான் இன்ன தன்மையன் என்று உணராததாகும். அதான் அங்க அப்படியே அந்த உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே. அவன் எங்களோட இருந்தாலும் அவன் உரு அறியாதேன். அங்க அந்த மலப்பாய திரோதான சக்தி அப்பெருமான் இன்னதன்மேன் என்று உணர் மலமறைப்பினா உலகவோத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் ஜீவன் இறைவனை உடனிருந்து அறிய முடியாது. அப்ப எங்களுக்கு நாங்கள் இப்ப கன விஷயங்கள் படிச்சு இருக்கிறபடியா இந்த திரோபவம் என்றால் என்ன, மறைப்பு சக்தி என்றா என்ன, திரோதான சக்தி என்றா என்ன, அருட்சக்தி என்று விளங்கினபடியா நாங்கள் பாடலை படிக்காமலே எங்களுக்கு அது விளங்கிட்டு தான். அதுதான் இந்த முதல் பாடல்லையும் சொல்றேன். படிங்க 2வது பாடு. திருச்சிற்றம்பலம். இன்பப் பிறவிய படைத்த இறைவனும் இன்பப் பிறவி படைத்த இறைவனும் துன்பச் செய்பாசத்துயருள்ளடைத்தனன் என்பில் கொழுவி இசைந்து உரு தோல் தசை முன்பிற்கொழுவி முடிகுவதாமே. இன்பம் தருகின்ற மானிடப் பிறவி எமக்கு ஏற்பட்டுள்ளது. பாசமாகிய துன்பம் நிறைந்த நிலையும் பரபஞ்சத்திலே காணப்படுகின்றது. மானிட பிறப்பு இருமை வகைக்கு உட்பட்டது. இது எலும்பும் தசையும் தோலும் வைத்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மானிட பிறவி எங்களுக்கு இந்த தனுகரண புவன போவனத்தை தந்தது இறைவன் எங்களை இந்த பிறவியல்ல இருந்து விடுபட்டு முக்தி அடைகிறதுக்கு அப்படியான இந்த இன்ப பிறவியை தந்திருக்கிறார் இறைவன். பாசமாகிய துன்பம் நிறைந்த நிலையிலும் பிரபஞ்சத்திலே காணப்படுவர். இந்த மாயையால ஏற்படுத்தப்பட்ட உலகத்துல நிறைய துன்பம் பௌதிக இந்த இதுகள் எங்களை துன்பத்துல ஆழ்த்துது. மானிட பிறப்பு இருமை வகை உட்பட்டது. அது எலும்பு தசை தோல் வைத்து அமைக்கப்பட்டது. அதான் மானிட பிறப்பு இருவப்பட்டது. அதான் இந்த தனுகரண இந்த பூவங்கள் மாதிரி தசை எலும்பு தோல் வைத்து எங்களை மானிட பிறப்பு அமைக்கப்பட்டிருக்குதா. மானிட பிறப்பு இருமை வகைக்கு உட்பட்டது. சரியான விளக்கம் நான் அதான் தேர்றேன்.
நீங்க உங்களோட இன்பம் புத்தகத்தை வாசிங்க என்ன இருக்கு இன்பம் துன்பமோ இல்ல வாசிங்க அதான் அது இனிமைன்றது அந்த இன்பம் துன்பம் நீங்க யூ ஆர் ரைட் குட் ராணி அக்கா ஐ ஆம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ ராணி அக்கா இடுமை இப்ப உங்களோட புத்தகத்துல இதை வாசிங்க இன்பப் பிறவி நற்கதி என்னும் இன்பம் முத்தி பெறுவதற்காக மனித பிறவியை அளித்த இறைவன் துன்பத்தை தருகிற பிணப்புகளையும் ஏற்படுத்தி வைத்தான். அவன் தோல் எலும்பு தசை இவற்றால் கட்டியமத்த உடலுக்குள் இருக்கச் செய்தான். உடல் மனம் ஆன்மா சார்ந்த வகையில் அநேக துன்பங்களை இறைவன் தந்து நம்மை அனுபவிக்க செய்வது நாம் முத்தி இன்பத்துக்காக காண பக்குவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே. அதான் இது அவன் என்னன்னா எங்கட உடம்புக்கு வளத்தையும் தந்திருக்கிறார். என்ன தோல் எலும்பு தசை எல்லாத்தையும் தந்து மற்றது உடல் மனம் ஆன்மா சார்ந்தவர் எங்களுக்கு அந்த உடலுக்குள்ளே இதே இருக்குது. அதால எங்களுக்கு துன்பங்கள் இதுகள் எல்லாத்தையும் அனுபவிக்க செய்து எங்களை பக்குவப்படணும் என்றதற்காண்டி தனிகரண போனங்களை தந்திருக்கிறார். இது மானுட பிறப்பு இந்த இடுமை வகைப்பட்டன இன்பம் துன்பம் மற்ற நன்மை தீமை ரெண்டையும் சொல்லலாம். நன்மை தீமை அதையும் சொல்லலாம். இடுமை மாதாஜினோட சொல்லுவ இடுமைன்றது எல்லாம் வரும். இருள் பகல் பகலண்டா இருள் அப்படி மானுட பிறப்பு. அப்ப அந்த இடுமை வகைக்குட்பட்டதுன்றது இது வெறும் இதுல வரதராஜன் சொல்லி இருக்கிறார். இன்ப பிறவி படைத்தவன்டா இன்பம் பெறுவ இன்பத்தையும் சொல்லி துன்பத்தையும் சொல்லிருக்கிறார். துன்பம் பாசத்தீரல இல்ல அப்படி வருதுதானே இன்பம் துன்பம் என்று வருதுதானே. அடுத்த பாட்டுக்கு போங்க. இருமையாண்டா இருளுக்கு அதாவது இந்த இருட்டு நீங்க சொன்னது சரி இன்பம் துன்பம். ஆனா இதுல இந்த பாட்டுக்கு இன்பம் துன்பம் சரி நன்மை தீமை என்றும் வரும். இரவு பகல் அண்டு வரும். இருள் ஒளி அண்டு வரும். அப்படி அந்த இடுமை என்றது அப்படித்தான் எடுக்கிறது. ஆனா இந்த பாட்டுக்கு இன்ப துன்பம் தான் சரி. நீங்க படிங்க. இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இடும் பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாதே. அதாவது இறைய மாதவம் உடையவருக்கு பேரருள் இன்பத்தினை ஏற்படுத்தியுள்ளார். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த இறையவர் எனக்கு ஒரு கால் வருதா? ஓகே. இறையவர் மாதவம் உடையவர்களுக்கு பேரருள் இன்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். இறையவர் முன்னிலையில் மும்மூர்த்திகளும் வந்து கூடிக்கொள்வார்கள். இடுமை வகைக்கு உட்பட்ட பொறியாகிய இந்த உடம்பு இறைவரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாதவம் உடையவர்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இறையவர் மாதவம் உடையவர்களுக்கு பேரருள் இன்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். என்ன நினைக்கிறீங்க தானா? மாதவம்ன்றது எனக்கு என்னண்டு மாதவம் பெற்றோம்டா இல்ல தவம். மாதவம்டா அந்த சிறந்த தவம் பெற்றிருக்கிறோம். இந்த பிறப்பு எடுக்கிற தவம் செய்கிறவர்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்துறாரு. அதான் மா தவம் பெரிய தவம். மற்றது இறைவன் முன்னிலையில் மும்மூர்த்திகளும் வந்து கூடி மும்மூர்த்திகளும் பெறுறவதானே. இருமை வகைக்குட்பட்ட பொறியாகிய இந்த உடம்பு வந்து அதான் அவ சொன்ன மாதிரி நன்மை தீன்மையும் இன்ப துன்பம் இதுகளுக்கு உட்பட்டதாம் எங்கட உடம்பு. என்ற புத்தகத்துல உள்ளதை வாசிக்கிறேன். இறைவனின் ஆணைப்படியே முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளால் திருமால் நான்முகன் உருத்திரன் இவர்கள் கட்டி வைத்த நுட்பமான எந்திரத்தில் அவன் பூட்டி வைத்த ரகசியம் இன்னதென்று யாரும் அறிவதற்கில்லை. இறைவன் ஆனப்படியே முத்தொழில் புரியும் மூர்த்திகளான திருமால் நான்முகன் கட்டிவட்ட இயந்திரம்ன்றது எங்கட உடம்பத்தான் சொல்லு. உடம்புக்குள்ள இருக்கிற அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கண்டு அறிகிறேன் இல்லையா? நாங்கள் இறைவனை அறியாம இருக்கிறோம் என்றதான். கமலாணி நீங்க வாசிங்க. ஓகே. காண்கிற கண்ணொளி காதல் செய்தி செனை
ஆண் பெண்ணலி உருவாய் நின்ற ஆதியை ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்த்திட்டு சேண்படு பொய்கை செயலனை யாரே. கண்ணினது ஒளியானது அன்பு செய்து இறைவரை காண்பதற்கே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண் பெண் அலி என்ற இந்த வேதமான உருவ பாகுபாடும் இல்லாது ஆதியாகிய இறைவர் உள்ளார். பஞ்ச புலன்களில் ஒன்றாகிய நா என்றும் உணவையே தேடும். நல்ல உணவுகளை நெஞ்சம் ஆனது உள்ளாக்கியது. இருந்தும் மனிதர்கள் இதயத்தாமரை தடாகத்தில் நிகழும் கமலா மேல உயர்த்தோம். தடாகத்தில் நிகழும் அதுல காண்கின்ற கண்ணொளி காதல் கண்ணில் ஒளியானது அன்பு செய்து இறைவரை காண்பதற்கே பயன்பட வேண்டும். நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். கண்ணால நல்ல அன்பு செய்து நல்லதுகளைத்தான் பார்க்கணும். ஆண் பெண் அலி எந்த விதமான உருவ பாகுபாடும் இல்லாத ஆதியாக எம் இறைவர் உள்ளார். ஆணாவும் இல்ல, பெண்ணாவும் இல்ல, அலியாவும் இல்ல. இறைவன் எல்லாமாகி ஒரு ஒளியா நிறைஞ்சிருக்கிறார். பஞ்ச புலன்களில் ஒன்றாகிய நா என்றும் உணவையே தேடும். நல்ல உணவை நெஞ்சமானது உள்ளாக்கியது. அதான் இந்த கண் ஒளிய நல்லதை பார்க்கணும்னுமா இந்த பஞ்ச புலன்கள் ஒன்றான இந்த நான் உணவைத்தான் தேடுது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றி அந்த சுவைய நினைக்கிறேன் இல்லையா. இருந்தும் மனிதர்கள் இதயத்தாமரை தடாகத்தில் நிகழும் செயற்பாட்டினை உணராது சேராது உள்ளார்கள். அந்த இதயத்தை இப்படி நடந்து கொண்டிருந்து இந்த இதயத்தாமரையில இருக்கிற அந்த இதயத்தாமரை என்ற தடாகத்தில் நிகழ செயல்பாட்டு உணராது சேராது உள்ளார்களாம். அந்த இதயத்தாமரையில நடக்கிற அந்த நிகழ்ச்சி அதுகள் பார்க்காமலும் அதை நினைக்காமலும் சேராமலும் இருக்கணும். காண்கின்ற கண்ணுக்கு காட்டுவிக்கும் ஒளி போல் உயிர்களை நேசிக்கிற இறைவன் ஆணாய் பெண்ணாய் அலியாய் விளங்குகிறார். அவனை காப்பாகாம் என்ற நாவுடன் கூடிய நெஞ்சத்தால் நினைத்து உச்சி தளத்தில் இறைவன் உரையும் அமுத தடாகத்தை ஆன்மாக்கள் உணர்வதில்லை, அங்கே பொருந்தி கொள்வதும் இல்லை. உச்சியில் அமுதம் ஊரடுக்கும் மண்டலத்தை சேண்படு பொய்கை என்றார். இறைவனை எண்ணி அவனது இணையடி தொழா ஆன்மா சோர்வடைய என்பதறிக. நாக்கு செயலற்று மௌனமாய் மந்திரம் தியானம் நிகழ்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தவே பூம்படு நா என்று என்ன சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, நாக்க கொண்டு வந்திருக்கீங்க. அது மந்திரத்தை தியானம் மந்திரம் அதுகளை செய்யணுமா. ஆனா நாக்கு தேடுதான். மற்றது தெருளும் உலகிற்கு தேவர்க்கும் இன்பமருளும் வகை செய்யும் மாதிப்பிரானும் சுருளும் சுடர் உரு பூ வன் சுடரும் இருளும் அறநின்று இருட்டறையாமே. தெளிந்த உணர்வுள்ள உலகத்தவர்களுக்கும் தேவர்களுக்கும் இறையவரின் அருளால் பேரின்பமே என்று கிடைக்கும். தேவர்கள் இவைகளுக்கு பேரின்பம் தான் கிடைக்குமாம். இறையவரின் தூயவன் சுடர் ஒருபோதும் அணைந்து போவில்லை. ஆனா அவற்ற ஒளி ஒரு நாளும் அணையாது. சுத்த சக்தியின் இடமோ இருளே அற்ற இருட்டு அறையாகும். மிக மிக சூஷ்யமானது. சுத்த சக்தியின் இடம் இருளல்லாத இடமோ இருளே அற்ற இருட்டு. அதான் என்ன சொல்லுங்க, நாங்கள் அந்த சாமி எங்கட கோயில் உள்ள மூலா என்னது என்ன இடம்னு சொல்றது, மூலா ஆதி மூலமோ மூலம், அந்த இடம் இருட்டாத்தானே இருக்கிறது. அதுக்குள்ள அந்த ஒளி இருட்டி அகற்ற ஒளியா இருக்குமா. இருட்டு அறைக்குள்ள
இருட்ட அகற்ற அந்த ஒரு ஒளி விளக்கா இருக்கிறதான இந்த சுத்த சக்தி. சுத்த சக்தி. எல்லா உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் இன்பத்தை வழங்கி உதவு பரமேஸ்வரன் சுடர்விடும் சூரியனும் தூ வெண்மதியும் இவற்றுக்கு எதிர்மறையான இருளும் தத்தம் நிலையும் அழியும்படி தானே பேரருளாகிய மறைப்பு வேலையை செய்கிறான். தீவர்களுக்குள் அவ்வண்ணமே அவன் மறைந்து செயற்படுகிறான். அவர் மறைந்திருந்து, அதாவது இந்த இருட்டுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஒளிய தார திரோதான சக்தி என்றது மறைப்பு சக்தி. நாங்க கும்பிட வந்து திரோதான சக்தி தான் அருட்சக்தியா மாறுறது. திரோதான சக்தி இந்த இருட்டறைக்குள்ள இந்த ஒளியா இந்த சுத்த சக்தி விளங்குற மாதிரி இந்த மறைப்பு சக்தி வந்து அருட்சக்தியா பின்னு மாறுது. கும்பிட்டு கொண்டு வரைக்க திரோதான சக்தி. திரோதான சக்தி என்பது இருட்டு தானே, மறைப்பு சக்தி. அருட்சக்தியாக மாறுது நாங்க கும்பிட்டுக்கு வழங்கியது. அதான் சொல்லு, சுத்த சக்தியினிடம் இடமோ இருளே அகற்ற இருட்டறையாக்கோ. இருட்டறைக்குள்ள இருக்கிற அந்த ஒளியா விளங்குறது அந்த சுத்த சக்தியா. மிக சூஷ்யமானது. கமலா கொஞ்சம் உயர்த்தோணும் கமலா. அடுத்த பாட்டு நீங்க வாசிங்க. அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடு ஒவ்வா பறக்கும் உருவமும் பாரகம் தானாய் கரக்கின்ற அவை செய்த தகையானே. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவர் அருள் கிடைக்கும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தானா இந்த இறைவன் அருள் கிடைக்கும். உடல் இசை உள்ளவர்களுக்கு உடல் இச்சை உள்ளவர்களுக்கு இறையவர் அருள் ஒருபோதும் இல்லை. இவ்விரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வாதன. உடலும் இச்சையுள்ள இருக்கிறவைக்கு ஆசை பொருள் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறவைக்கு இவ்விரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வா. உடலும் இந்த இதுவும் இருக்கிறவைக்கு அருள் ஒருபோதும் கிடைக்காதாம். எல்லா விதமான உருவ அமைப்புகளும் நிறைந்தே இந்த பூமி காணப்படுகின்றது. உடல் இப்பூமியில் நேரடியாக இல்லாது மறைந்து இறைவர் உள்ளார். இந்த உலகத்துல நேரடியாக தோற்றமளிக்கவே இல்லை, மறைஞ்சுதானா இறைவன் இருக்கிறார். நான் இதை வாசிக்கிறேன். இந்த புத்தகத்துல உல உயிர்கள் அனைத்தும் தங்கள் உறுப்புகளாலும் குற்றலாலும் விருப்பு வெறுப்பு முதலிய குணங்களாலும் ஒன்றோரொன்று மாறுபட்டு விளங்கும்படியும் தானே மறைக்கின்ற தன்மை கொள்ளும்படி செய்தான் இறைவன். மறைக்கின்ற சக்தியை திரோபவம் அருள்வதும் அவனே. தனு உடல் கரணம் கருவிகள் புவனம் உலகம் இவற்றை படைத்து வைத்து இறைவன் அவற்றை மறைத்து நுகரவும் செய்கிறான். பாரகம் உலகம் காண் தகையானே செய்பவன் கரைக்கின்றனவை மறைக்கின்றவை. அதான் அவர் இந்த தனிகரண புவன பூவங்கள் எல்லாத்தையும் தந்து எங்களுக்கு மறைப்ப உலக இன்பங்கள்ல ஈடுபட செய்கிறத செய்து பின் எங்களுக்கு அந்த அவர்தான் மறைக்கின்ற சக்தியை அருள்வதும் அவர்தான். திரோதான சக்தியை மறைக்கிறதும் அவர்தான். என்று அதை எங்களுக்கு அவர் அருட்சக்தியா மாத்தி கும்பிட்டு தொழுது வழிபடைக்க இந்த திரோதான சக்தி இந்த அருட்சக்தியா மாறும். நீங்க வாசிக்க மாட்டது. ஒளித்து வைத்தேன் உள்ளுற உணர்ந்து ஈசனை வெளிப்பட்டு நின்று அருள் செய்திடும் மீண்டே களிப்பொடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறங்கினும் வேட்சியுமாமே.
உள்ளார்ந்த உள்ளார்ந்தனமாக ஆத்மார்த்தமாக இறைவரை உணர்ந்து அவரை நாம் ஒளித்து வைத்துள்ளோம். உள்ளார்த்தமாக ஆத்மார்த்தமாக இறைவரை உணர்ந்து அவரை நான் ஒளித்து வைத்துள்ளேன். இறைவர் எக்காலமும் வெளிப்பட்டு எமக்கு அருள் புரிந்த வண்ணமே உள்ளார். மிகவும் ஆனந்தத்துடன் நான் இறைவரை அன்பு செய்து கொண்டே உள்ளேன். மிகவும் விருப்பத்துடன் இறைவரை இறைஞ்சி வேண்டி வழிபாடு செய்த வண்ணமே உள்ளேன். உள்ளுக்குள்ள மறைஞ்சு ஆத்மாத்மா உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறாராம். அதைத்தான் உணர்ந்து அவரை வெளிப்படுத்தி அந்த அருள் புரிந்த வண்ணம் இருக்கிறாராம். இறைவருக்காலம் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள மறைஞ்சிருந்து எப்பவும் எங்களுக்கு மிகவும் ஆனந்தத்துடன் நான் இறைவரை அன்பு செய்து கொண்டே உள்ளேன். சந்தோஷமா எப்பவும் நாங்கள் அவர் தான் திருமூலர் சொல்றார், நான் எப்பவும் ஒரு ஆனந்தத்தோட இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறாராம் என்று செலுத்திக்கொண்டான். ஒளிப்பட்டு ஈசனை உள்ளுற உணர்ந்து ஒளித்து வைத்தேன். என்ன, நான் இறைவனை அகத்தை உணர்ந்து போற்றி வைத்து வழிப அவர் உள்ளுக்குள்ளதான் அவர் போற்றி வழிபடுகிறேன். அவர் சூட்சும உடம்போட வந்து அவருக்கு வந்து இந்த தூள உடம்பு இல்லை, ஈண்டே வெளிப்பட்டு நின்று அருள் செய்திடும் அப்பெருமான் அப்பொழுதே காட்சியில் வெளிப்பட்டு அருளை நல்குவான். அவர் எப்போதும் உள்மனத்துலதான் வழிபடுவர். அப்போது அவருக்கு இந்த சிவபெருமான் வந்து காட்சி களிப்போடு காதன்மை என்னும் பெருமை வெளிப்படு இனி மகிழ்ச்சியோடு அன்பு என்னும் பெருங்குணம் வெளிப்பட்டு இறைஞ்சினும் வேட்சியுமாம் அவனை பிறத்தை வழிபாடு செய்தாலும் அவனுக்கு விருப்பமாம். உள்ளுணர்தல் அக வழிபாடு, வெளிப்பட்டு இறைஞ்சுதல் பிற வழிபாடு, காதன்மை அன்பு என்னும் பண்பு வேட்சி விருப்பம். ஈசன் மறவாயிருந்து செய்யும் உதவியை அகத்தே நினைந்து வழிபடுதல் சிறப்பு. அவர் எங்களுக்குள்ள மறைவாய் இருக்கிறார், அவரை நாங்கள் உள்ளுக்குள்ள நினைந்து வழிபடுதல். அடுத்தது 438 நான் படிக்கிறேன். மறைஞ்சு நிற்கிறார், அவரை நாங்கள் கூறணும்ன்றதுதான் இதுல வருது. நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்று அங்கியங்கியரன் திருமாலவன் நன்றது செய்யும் மலர் மிசமேலயன் என்று இவராகி இசைந்து இருந்தானே. இறையவர் தானாகவே உள்ள மகேஸ்வரர் கூடாக செயல்படுவர். விஷ்ணுவுக்கு முருத்திரருக்கு மூடாகவும் இயங்குவர். பிரம்மாவுக்கு ஊடாக நல்ல செயற்பாடுகள் நிகழும். இறையவர் எல்லா தேவர்களிடம் சென்று தானாமல். அப்ப எங்களுக்கு இது முதலே தெரியும், அந்த படைத்தல் அதுக்குரிய தெய்வங்களுக்கு கூட அவர் செயல்படுறாரு நல்ல வடிவ சொல்லியிருக்கிறார். இது எங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய, அதை திருப்பி நாங்கள் சொல்ல தேவையில்லை. இப்ப இதுல பாப்போம், எல்லாவற்றையும் தானே மறைந்திருந்த மகேஸ்வரன் சென்று அங்கி கீழ்முகம் கொண்டு செயற்பட்டு அரண் திருமாலவன் நன்றது செய்யமல உருத்துற அது இங்கேயும் அப்படிதான் இருக்கு. அங்க நாங்கள் இதுல பெருசா எங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். அப்படிங்க ஒருங்கிய பாசத்துள் ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து என்புற நாடி பருங்கரையோரா வகையினில் கங்கை அரும் கரை பேணில் அழுக்கு அருளாமே. மாயையின் செயற்பாடுகள் முற்றும் அற்றுப்போகின்ற நிலையில் உத்தம சித்த புருஷராகிய இறைவர் தம்முள்ளே வெளிப்படுவர். மாயை இல்லாம போக அவர் வெளிப்படுகிறார். இருட்டின் எல்லையின் மேல் இருந்து கொண்டால் இன்பத்தை நாடிக்கொள்ளலாம். அதான் இருட்டின் கடைசி. இதுல நாங்கள் வெளிச்சத்துக்கு வர கங்கை நதி பாயும் பொழுது எதிரே வரவுள்ள எந்த தடைகளையும் எதிர்பார்த்து பாய்வதில்லை. கங்கை நதி பாய்க்கு அது பாய்ந்து கொண்டே இருக்கு. அது மாதிரிதான் நிறைவேற்ற அருளுமோ இல்லாட்டிக்கு கங்கை என்னத்துக்கு உதாரணமா இருக்குங்க? கங்கை எங்க வருது? கங்கை இதுல கங்கை அருங்கரை பேணில் அழுக்கலாமே. கங்கை அருங்கரை பேணிலண்டா சங்கையோடு வரும் ஆகாய கங்கையின் கரியை பொருந்தினால் அழுக்கு அறலாம், நீங்க பெறலாம். பாய்ந்து ஓடுவது எங்களுடைய அழுக்குகளும் இறைவன் அருளால இறைவனை நாங்கள் மந்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் உங்களோட புத்தகத்துல இருக்கிறத சொல்லுங்க.
அரும் எத்தனையாவது புத்தகத்துல இருக்கிறதையும் கொஞ்சம் பாருங்க, அங்க வேற கருத்துகள், இது சும்மா மேலோட்டமா சொல்ற மாதிரி. இதான் கொஞ்சம் ஆன்மா ஆன்மா இக்கரையில் இருந்தபடிதான் பெறக்கூடிய இன்பங்களை ஆராய்கின்றதே அன்றி நீர்நிலைகளை கடந்து மறுகரைக்கு, அதாவது முத்தி போகும் வகையை காணாமல் இருக்கிறது. அந்த நீர்நிலை நீர் ஓடி அழுக்கை அகற்றுவது போல இந்த ஆன்மாவும் அந்த முத்திக்கு அந்த இன்ப துன்பங்களை கடந்து அதுகளை கடந்து போய் கரையில் இருந்து அதை தோய்ந்து அழுக்கை போக்கிக் கொள்ளாமல் தங்களுடைய பௌதிக இதுகள் எல்லாத்தையும் விட்டு இறைவனை அடைய வழி தேடாமல் சுழுமுனையிலும் ஆஞ்சையிலும் துவாத சாந்த பெருவிளையிலும் இருந்து பேரின்பத்தை பொருத்த ஆய்தலை இக்கரையிலிருந்து இன்புற நாடு என்றார். அப்ப அவருடைய அந்த சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற அவற்றை நடனத்தை பார்க்காமல் இந்த கரையில இதுகளுக்குள்ள ஊறி இருக்கிறோம் சொல்றேன். சரி, அது அவ்வளவுதான். 440வது பாடு நீங்க சொன்ன சரி. என்ன படிங்க? மண்ணொன்றுதான் பல நற்கலம் ஆயிடும் முள் நின்ற யோனிகட்கெல்லாம் ஒருவனே கண்ணொன்றுதான் பல காணம் தனைக் காணா அண்ணலம் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. பாத்திரங்கள் பல்வேறு வகையாகும். அவை ஒரே மூலப்பொருட்களில் இருந்தே ஆக்கப்படும். கோடிக்கணக்கான யோனிகளுக்கு எல்லாம் ஒருவரே இறைவர். ஒரே ஒரு கண்தான், ஆனால் காட்சிகளோ எண்ணற்றவை. இவ்வாறே இறைவரும் சர்வத்திலும் சர்வமாகி உள்ளார். இந்த பாத்திரங்கள் பல வகையான சட்டியா இருக்கும், பானையா இருக்கும், இது அப்படி அப்படி பூவாசா இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா அந்த பொருள் வந்து மூலப்பொருள் ஒரே மூலப்பொருளா. மண்ணண்டா மண், பித்தளை அண்டா பித்தளை, அலுமினியம் அப்படி ஒரே மூலப்பொருளால பாத்திரங்கள் மட்டும் வேறையா இருக்கு. அதே போல இந்த ஆன்மா வந்து உண்டு, அந்த உருவங்கள் வந்து உடல் அமைப்புகள் அதுகள் எல்லாம் வேற வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். கோடிக்கணக்கான யோனிகளுக்கு எல்லாம் ஒருவரே இறைவர். இப்படி கணக்கு யோனிகள் ஒவ்வொரு இந்த 7 வகையான யோனிகள் எல்லாத்துக்கும் அந்த கோடிக்கணக்கான இந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் இறைவன் ஒருவன் தான். ஒரே ஒரு கண் தான், ஆனா காட்சிகளோ எண்ணற்றவை. கண் வந்து ஒன்றுதான், ஆனா காட்சிகள் வந்து நாங்க பாக்குற காட்சிகள் வந்து வேறுபட்டது. அது போல இறைவனும் ஒன்றுதான். நாங்கள் ஒவ்வொரு இயேசுவா அல்லாவா அப்படி வித்தியாசமா நாங்க காண்றோம். இவ்வாறே இறைவரும் சர்வத்திலும் சர்வமாகி உள்ளார். அதுதான் இந்த பாட்டுக்கு இப்ப தனா சொன்ன கருத்துகள் தான். தனா வெல்டன் நல்லா சொல்லி இருக்கிறீங்க. அத கிரகிச்சு அதையே திருப்பி சொல்லாமல் அதை கிரகிச்சு எடுத்து அந்த சாரை சொல்றதுதான் கெட்டித்தனம். அத இந்த பாட்டுல தனா சொல்லி இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கு. அனுக்கிரகம். அடுத்தது அனுக்கிரகம் என்ற அருளல். அது அருளல் எங்களுக்கு இப்ப நாங்கள் முதல் சிருஷ்டி, திதி, மற்றது என்ன சிருஷ்டி, சிறி, நோ அழித்தலுக்கு என்ன சொன்னாங்க? சிருஷ்டி, திதி, அழித்தலுக்கு என்ன வேற இது இல்ல ஞாபகம். சங்காரம், சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபாவம், அனுக்கிரகம். அப்ப அது எங்கட தமிழ் படைத்தல், காத்தல், அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுக்கிரகம் என்றது அருளல். இறைவன் அருளல் தான் இப்ப நாங்க படிக்க போறோம். அப்ப நாங்கள் சும்மா கதைக்கு நாங்களே நல்ல அனுக்கிரகமானவை அவை பற்றி நல்லா இருக்குன்னு. அப்ப அந்த அருளல், அன்பு, அங்க அருளல். அப்ப இப்ப 8 திசையும் எறிகின்ற காற்றோடு வட்ட திரையனல் மாநில அருளல் தொல்ல சேரவர் யார்? இறைவன் தான். என்ன வடிவில் நின்று செய்கிறார்?
இப்ப மறைத்தலுக்கு மாயேஸ்வரன் ஈஸ்வரன் படிக்கிறோம். அப்ப அருளலை செய்கிறவருக்கு என்ன பெயர்? படைத்தல் பிரமா, காத்தல் திருமா, அத்தல் விஷ்ணு, அழி வித்தல் அழித்தல் உதித்திரன். உதித்திரன், அழித்தல் நம்ம உதித்திரன், மறைத்தல் மகேஸ்வரன்டா அருளலர். சதாசிவம். ஆஹ் விளங்கு. அப்ப 8 திசையும் எரிகின்ற காற்றோடு வட்டத்திரை எனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவள் பான் கண்ணுதல் காணுமே. காற்று வீசுகின்ற பொழுது 8 திசைகளுக்கும் வீசும். பூமி வட்ட வடிவமானது, அக்கினி வட்ட வடிவமானது, ஆகாயம் வட்ட வடிவானது. இவை அனைத்தும் இறைவரின் மேற்பார்வையின் கீழ் உள்ளன. அப்ப நான் இந்த புத்தகத்துல பார்த்து சொல்றேன், 441 அனுக்கிரகம். அப்ப 8 திசையும் எரிகின்ற காற்றோடு, என்ன 8 திசையும் வீசுகின்ற காற்றோடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயமூட்டி வட்டமாய் சூழ்ந்துள்ள கடல், நெருப்பு, பூமி ஆகிய ஐம்பூதங்களையும் ஒன்று சேர்த்து உயர் நிலை என்னும் இக்காயப்பை கட்டிய விழ்ப்பான். உயிர் தங்கும் இடமாகிய உடம்போடு உயிரை சேர்த்தும் பிரித்தும் வைப்பான். கண்ணுதல் காணும் சதாசிவ மூர்த்தியாவான். வட்டத்திரை என்றது கடல். இங்கு நீரை குறிக்கும். ஒட்டுதல் என்றா ஒன்று சேர்தல். உடம்பு ஐம்பூத பரிமாணம் என்க உயர்நிலை உடம்பு. சதாசிவன் ஜீவர்களை ஐம்பூத பரிணாமமாகிய உடம்பினில் உணர்த்தி மலன் நீக்க பெற அணுகின்றான். அப்ப இது என்ன எங்களுக்கு தெரியும் ஐம்பூதம். இப்ப இது எல்லாருக்கும் விளங்கிட்டு எனக்கு கால் வருது, கமலநாதன் ஐயாண்ட. யார் ஜோகாக்கா படியுங்கோ, இல்லாட்டி பிள்ளையாண்டி படியுங்கோ, இல்லாட்டி அடுத்த ராணியக்கா படியுங்க. பிள்ளையாண்டி படியுங்க. ஹலோ, நான் படிக்கல, நீங்க படியுங்களா? ஓகே. பிள்ளையாண்டி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். உச்சியிலோங்கி ஒளி திகழ் நாதத்தை நச்சியே இன்பங்கொள்வார்க்கு நமன் இல்லை. மிச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. இறை ஒளியில் இருந்து புறப்படும் நாதத்தை உச்சியால், அதாவது சகஸ்திரத்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இறைவன் ஒளி சகஸ்திரத்துல இருக்கும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா. இறை நாத இன்பத்தை அனுபவர்களை காலதேவன் ஒருபோதும் அணுக மாட்டான். இறைவன் அருளை பெறுபவர்கள ஒரு நாளும் காலதேவன் அணுகவே மாட்டான். மண், வான், விண் ஆகிய மூன்றும் உலகங்களுக்கும் இறை ஜோதியை மேலோங்கி நிற்கும். இந்த மூன்றுக்கும் இறைவன் ஒளிதான் மேலோங்கி நிற்குது. இறையவரே எல்லாவற்றையும் ஏற்படுத்தவல்ல. இறைவர் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தவல்ல. தலையிடத்தான் பிற மந்திரத்தில் உச்சி துளை ஓங்கி விளங்கும் நாதத்தை விரும்பி இன்பங்கொள்ளும் உயிர்களுக்கு இறப்பு இல்லை. இவ்வுலகை ஆக்குதற்குரிய வித்தும் உச்சுடராய சூரிய சந்திரன் அக்கினி இவற்றை உலகிற்கு தந்து உயிர்களை ஈடேற்றி அருள்பவனும் அவனே. தன் படைப்பு செயலின் மூலம் ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்த இறைவன் ஆஞ்ஞை சக்கரத்தில் நாத வடிவில் விளங்குகிறார். விச்சு விந்து அவர் சகஸ்திரத்தில் ஒளியாக விளங்குகிறார் என்றுதான் இதில் சொல்லப்படும். தனவாசிக்க மாட்டேன். அடுத்த பாட்டு எடுக்கணும். கொஞ்சம் மேலே எடுத்து கமலாக்க மேலே எடுத்து. குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்தூற்றது எல்லாம் வனைவன். குசவனை போலங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே. பானை வனைகின்ற குயவன் அக்கினியில் மண்ணை இட்டு சூடாக்குவான். தனது மனம் போகின்றவாறு பானைக்கு வடிவம் கொடுப்பான். ஞான வழிகாட்டியாக நந்தியம்பெருமான் பரிபூரண மௌன நிலையிலிருந்து ஆத்ம கோடிகளை இறைவனிடம் நெறிப்படுத்தி விடுகின்றார்.
இந்த குயவன் இந்த பானைய சூடாக்கித்தான் அந்த மண்ணை இந்த பானைய மனம் போன போக்குல செய்கிறாரா? சூடாக்கித்தான் எங்களை எல்லாம் இன்ப துன்பங்களை தந்து சோதிச்சு எங்களை கஷ்டப்படுத்தித்தான் அந்த சரியான ஒரு பானையா நல்ல இதாக்குறான். அவங்களை மனதை தூய்மைப்படுத்துறான். தனது மனம் போகின்றவாறு பானைக்கு வடிவம் கொடுப்பான். அது எங்களுக்கு நன்மை தீமையை பார்த்து நாங்க உணர்ந்து என்னென்ன மாதிரி வடிவமைக்கணும்ன்ற மாதிரி நாங்களும் எங்களை இந்த பானையின் வடிவத்தை கொடுக்குற போல எங்களோட மனதையும் நாங்க வழிகாட்டி கொள்ளுவோம். எங்களையும் நெறிப்படுத்துகிறாராம். பானையை அவன் எப்படி பானையாக செய்கிறானோ அது மாதிரி இறைவனும் எங்களை நல்ல வழியில நெறிப்படுத்துகிற ஞான வழிகாட்டியாக நந்தியம் பெருமான பரிபூரண மௌன நிலையிலிருந்து எங்களை மௌனமா இருந்துதான் அந்த இன்ப துன்பத்தை தந்து துன்பங்களை தந்து சோதிச்சு எல்லாம் வடிவப்படுத்தி ஞான வழிகாட்டுற நந்தியம் பெருமான இறைவனைத்தான் ஆத்ம கோடிகளை இறைவனுடன் நெறிப்படுத்தி விடுகின்றார். கோடிக்கணக்கா இருக்கிற ஆன்மாக்களை இறைவனிடத்துல நெறிப்படுத்தி விடுறாராம். தண்ட வழிக்கு நெறிப்படுத்துறாரு. அடுத்த பாடல். விடையுடையான் விகிர்தன் மிகு பூதப் படையுடையான் பரிச உலகு காக்கும் கொடையுடையான் குணம் என் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே இறைவர் எரிதை, அதாவது நந்தியை விடையுடையான். பஞ்சபூதங்களையும் படையா உடையவர், அதாவது பஞ்சபூதங்களை படையாயிரு கொண்டுள்ளாராம். உலகுக்கு அருளையே பரிசாக விளங்கும் கொடை வள்ளல். உலகத்துக்கு அவர் அருளத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுத்த சக்தியை சடையாக உடையவர். அவற்றை சடை சுத்த சக்தியா. இறை சிந்தை உள்ளவர்களோடு இறைவர் சார்ந்து நிற்பார். இறைவனை வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களோடையே நிற்பாராம். எண் குணம் தன்வேத்தனாதல் தூய உடம்பின்னாதல் வினாதல் முற்றுமுணர்தல் இயல்பாவை பாசங்கள் என்று நீங்குதல் பேரருளுடைமை முடிவில் ஆற்றலுடைமை வரம்பில் இன்பமுடைமை இறைவென்ற எண் குணம். சரி. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம்.